நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுமா இருந்தால் எனக்கு டே 3யும் டே 4ம் போச்சு. நல்லா பிளான் பண்ணி போயிட்டுருப்போம். சரி ஓகே, நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு வெறி வர்றப்ப இன்னி கண்டினியூவாக படிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபயரோடு நம்ம ஆரம்பிப்போம். ஒரு நாள் 2 நாள் அவ்வளோதான், அப்புறம் அது புஸ்ஸுன்னு ஆயிடும். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. இன்னியும் இதை விடக்கூடாது, இந்த தடவை கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால தான் நம்ம மறுபடியும் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதான் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி தான் ஆச்சு. டே 3 டே 4 வந்து என்னால் அவ்வளோவா படிக்க முடியல. மெயின் ரீசன்னாலே என்னால் இந்த 2 நாள் படிக்க முடியல. அது என்னன்றதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். எனக்கு டே 3ல் 1 ஹவர் தான் படிக்க முடிஞ்சிச்சு. ஜிஎஸ் டாப்பிக்கில் 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் படித்தேன். 11th ஸ்டாண்டர்டும் 10th ஸ்டாண்டர்டும் என்னால் படிக்க முடியல. படிக்க டைமும் கிடைக்கல. 4th டே எனக்கு வந்து ரிவிஷன் டேன்னு நான் வச்சுருந்தேன். அந்த ரிவிஷன் பண்ணேன். ஆனால் 4 ஹவர்ஸ் தான் படித்தேன் 4th டேவும். ஏன் என்னால் படிக்க முடியலை அப்படின்னா, எனக்கு மோட்டிவேஷன்லாம் குறையலை. மோட்டிவேஷன்லாம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன்ல, உறவினர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு. அதனால என்னால் படிக்க முடியல. அவங்க வந்ததுனாலையும் நீ படிக்காமல் இருந்ததுனாலையும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், நான் அதுக்கான பதில் இப்போ நான் சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் உங்கள் லைஃப்லையும் நடந்திருக்கா, நீங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு என் வீட்டில் இருக்கிற 3 மெம்பர்ஸை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேருக்கு தான் நான் மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியும். ஏன் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்வத்தில் சரி நான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறேன், எல்லாம் என்ன பண்ணுற இப்போ லைஃப்பில் அப்படின்னு கேட்குற மாதிரி எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன். நம்மளும் ஒரு ஆர்வத்தில் ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம். ஆனால் அதுவே நமக்கு பேக் ஃபயர் ஆகுறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீயும் இத்தனை வருஷமாக படிச்சுட்ருக்க, ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணல, நீ வந்து எக்ஸாமுக்கு படிக்காத, வேஸ்ட்டு, பொண்ணு படித்து என்ன ஆக போகுது, நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போ, கல்யாணம் பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் போயிட்டு படிச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. என் வீட்லேயும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ லாஸ்ட் எக்ஸாம்லேயும் என்னால் கிளியர் பண்ண முடியலை. ஒன்றும் அவங்க ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க, இன்னி வந்து பிரியாவால் முடியாது, அவ்வளோதான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, வந்து வேலைக்கு போகிறதுக்கெலாம் செட் ஆகாது வைக்காதுன்னு நிறையா பேசினாங்க. அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம படிக்கிறதே வந்து இனி யாருக்குமே சொல்லவே கூடாது, யாருக்கும் தெரியவும் கூடாது அப்படின்ட்டு லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து எல்லாம் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு கேட்குறப்ப வீட்டில் நான் சும்மா தான் இருக்கேன், படிக்கலையான்னு கேட்டால் இல்லை எனக்கு அது வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன். இப்போ வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா அவங்க முன்னாடி புக் எடுத்து வச்சு படித்தா ஏன் எதுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலை அப்படின்னு ஒரு மன வருத்தத்தில் இருப்போம். இவங்க இன்னும் கூட சேர்ந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்திடுவாங்க. அதனால் நான் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நான் புக்கு ஓப்பன் பண்ணி வச்சாலுமேவும் என்ன நீ தான் எக்ஸாமுக்கு படிக்கலைன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் படிக்கிறேன்னு கேட்பாங்க. அதனால் அவங்க இருக்கிறப்ப என்னால் வீடியோவும் எடுக்க முடியலை, ஒழுங்காகவும் படிக்க முடியலை. அப்படி இருந்தும் நான் தெரியாமலாம் படித்தேன். ஏன் அப்படின்னா, நமக்கு தான் 1 நாள் 2 நாள் கேப் விட்டாவே படிக்க முடிய மாட்டேங்குதுல, அதனால் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படித்தேன். நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்கப்பா.